இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். தேடி வந்தவரே தினமுனதன்பாலே தாய் மனம் போல் அருளி தாரணி செழித்தோங்கிடவே தாரணி செழித்தோங்கிடவே நற்கருணை நாதனே சர்க்குருவே அருள்வாய் ஒருமை நற்கருணை நாதனே சர்க்குருவே அருள்வாய் ஒருமை. ஆண்டவர் ரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இயேசு நாம் நினைவு கூறும்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறார். வேதத்தை எடுத்துக்கொள்வோமானால் சில காரியங்களை நினைவு கூறவே கூடாது, மறந்துவிட வேண்டும் என்று சொல்லுவார். பின்னானவைகளை, வேதனையான சில தேவையில்லாத காரியங்களை, முந்தினவைகள் எல்லாம் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பார். சில காரியங்களை மறக்காமல் நினைவு கூர்ந்து செய்யணும் என்று சொல்லியிருப்பார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல முக்கியமா சீஷர்களோ மத்தியில இயேசு பந்தியிருக்கையிலே அந்த பஸ்கா ஆசரிக்கும் பொழுது ஒரு காரியத்தை திட்டமும் தெளிவுமா இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார். எவைகளை? இயேசுவானவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய், அவர் சிந்தின ரத்தத்தை நினைவு கூறும்படியாய், தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்ததை நினைவு கூறும்படியாய் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுதான் ராபோஜனம் அல்லது திருவிருந்து என்று நாம் சொல்லுகிறோம். இயேசு சீசல் மத்தியிலே அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம் என்று சொல்லுகிறார். அது மாதிரி திராட்சை ரசத்தை எடுத்தும் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொல்லுகிறார். இவைகள் என்ன பண்ணும்? பாவங்களை மன்னிக்கும், அவரோடு நிலைத்திருக்க வைக்குமாம். என்னுடைய சரீரத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் பிழைத்திருப்பான் மட்டுமல்ல, நானும் அவனில் நிலைத்திருப்பேன் என்று யோவான் 6 அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார். ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நமக்காக அவர் மரித்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்ததை மறந்துவிடக் கூடாதுன்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். நாம் நினைவு கூறுகிறோமா? நம்முடைய பாடுகளே இன்னைக்கு அநேக நேரம் பெரிதாக போய்விடுகிறது. நாம் தனியா இருக்கிறோமே என்று புலம்புகிறோம். சில நேரத்துல என் வாழ்க்கை இப்படி சாபக்கேடா மாறிடுச்சது அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் தொடர்ந்து வருகிறதுன்னு சொல்லுகிறீர்களா? பரிகாரம் தேடி இன்னைக்கு உலக ஜனங்கள் எங்கெங்கெல்லாமோ போகிறார்கள். நிம்மதி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, இந்த சூழ்நிலை மாறுமான்னு சொல்லி பல விதத்திலே மாற்றங்களே இல்லையா? இயேசுவானவர் சிந்தின ரத்தம், இயேசுவானவர் தன்னுடைய சரீரத்தை பிக்க கொடுத்ததை நினைவு கூர்ந்து நீங்கள் அதை செய்யும் பொழுது, ஆலயத்திற்கு ஆயத்தமாகி போய் அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது அல்லது அந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளும் போது நிச்சயமாகவே சூழ்நிலைகள் மாறும், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பரிசுத்தம் உண்டாகிறது, நோய்கள் சுகமாகிறது, அற்புதங்கள் நடக்கிறது இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுவோடு இணைந்திருக்கும் பொழுது இம்மையிலும் அவரோடு வாழ்கிற ஒரு பாக்கியம், இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடிந்த பின்பு மறுமையிலும் அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரே. யாரும் அதை இழந்துவிடக் கூடாது என்பதுதான் நம்முடைய ஆண்டவருடைய திட்டமும் சித்தமும் பிரியமா இருக்கிறது. அதை நாம் என்றைக்காவது யோசிக்கிறோமா? இந்த நாள் அதை நினைவு கூறும்படியாகத்தான் மாண்டி தேஸ்ட் அல்லது வியாழன் அல்லது கட்டளை வியாழன் இதை சொல்லுவார்கள். அவர் இதை திட்டம் பண்ணினார். இன்னைக்கு நாம் அதை உணர்ந்து செயல்படுவோம். ஒரு முறை ஒரு ஆலயத்திலே ஆராதனை நடந்து கொண்டிருக்கும், அது ஒரு திருவிருந்து ஆராதனை. திருவிருந்து என்பது அநேகருக்கு தெரிந்திருக்கும். அந்த ஆல்டர்ல போய் முழங்கால் படிட்டு அதற்கு முன்பாக ஏற்ற ஆயத்தங்கள் இருக்கும். அன்று அங்குள்ள போதகர் அப்பத்தை எடுத்ததை பித்து கொடுப்பார். உங்களுக்காக பிக்கப்படுகிற இயேசுவின் திருச்சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் சொல்லுவார். அடுத்து திராட்சை ரசத்தை அதே மாதிரி உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் திரு ரத்தம் என்று சொல்லி அதை பெற்றுக் கொள்வார்கள். அதே மாதிரி எல்லாரும் போய் அதை பெற்றுக் கொண்டு வரும்பொழுது ஒரு மனிதன் மட்டும் என்ன பண்ணினாராம்? அப்பத்தை புசித்து விட்டு அடுத்த திராட்சை ரசம் வரும்போது கப்பை கொண்டு வரும் பொழுது அந்த போதகர் அந்த கப்பை வாங்கி அதில் இருக்கிற எல்லாத்தையும் குடித்து விட்டார். போதகர் டென்ஷன் ஆகி விட்டாராம். முழுசும் கொடுத்துட்டானே, அடுத்து திராட்சை ரசம் இல்லை என்று சொல்லுவதற்கு இல்லை. தொடர்ந்து மற்றவர்களுக்கெல்லாம் கம்யூனியன் முடித்து விட்டு ஆராதனை முடிந்தது. இவருக்குள்ள மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த இப்படி நடந்துக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முடிந்த உடனே அந்த மனிதன் நின்று கொண்டிருந்தவனை கூப்பிட்டு, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, ஏன் இப்படி பண்ணினான்னு சொல்லி கொஞ்சம் கோபத்தோட கேட்கிறான்.
அந்த மனிதன் சொன்னானா, ஐயா நான் பண்ணினது தப்பு தான், மன்னித்து விடுங்கள், ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொன்னான். என்னன்னு சொன்னான், நான் ஏராளமான பாவங்களை செய்திருக்கிறேன், ஏராளமான அக்கிரமங்களை நடப்பித்திருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கை முழுவதும் இன்னைக்கு பாழாய் போய் கிடக்கிறது, நிர்பந்தமான ஒரு மனுஷனா நான் இருக்கிறேன். நீங்கள் இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் என்னோடு பேசிச்சு நான் இந்த திருவிருந்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நாட்களா நான் ஆயத்தமாயிருக்கிறேன். இன்று வரும்பொழுது நிறைய பாவம் செய்துட்டேன், நிறைய காரியங்களால இயேசுவின் ரத்தம் எனக்கு கொஞ்சம் நிறையவே தேவைப்பட்டுச்சு, அந்த ஒரு எண்ணத்துல நான் அதை வாங்கி பிடிச்சிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொன்னாராம். போதகருடைய மனம் அப்படியே உருகிவிட்டதாம். தட்டி கொடுத்து, தைரியமாயிரு, உன் பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார், தொடர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்தார், அனுப்பி வைத்தாராம். பாருங்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். நமக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை அப்ப நாம் இன்னைக்கு பயன்படுத்துகிறோமா? நமக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தை நாம் பயன்படுத்துகிறோமா? நினைவு கூறும்படியாய் நாம் அதில் கலந்து கொள்கிறோமா? அநேகர் திருவிருந்தில் கலந்து கொள்வதே இல்லை. அநேகர் அது யாரோ ஒருவருக்கு நினைத்துக் கொள்வார்கள், நமக்கெல்லாம் அது செட் ஆகாதுன்னு சொல்லுவார்கள். நீங்கள் திருவிருந்திலே கலந்து கொள்ளாத பட்சத்திலே, அப்பத்தையும் அந்த திராட்சை ரசத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் சரீரத்தை பெற்றுக் கொள்ளாத பட்சத்திலே அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? நித்திய ஜீவன் கிடைக்காதே, பரிகாரம் உண்டாகாதே, மாற்றம் ஏற்படாதே, மனதில் சமாதானமும் உண்டாகாது. இன்னைக்கு தாழ்த்தி நாம் ஆயத்தப்படுவோம். ஆங்காங்கே ஆண்டவர் இன்னைக்கு நடக்கிற ஆராதனைகளை கலந்து கொள்வோம், ஆண்டவர் பக்கமா இன்னும் நெருங்குவோம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய கரத்திலைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, எங்களுக்காக பூமியிலே வந்து எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் மீறுதலுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் சாபங்களுக்காக பலியாய் கொடுத்தீரே. உடைய ரத்தம் மாசற்ற ரத்தம் அப்பா, உடைய ரத்தம் குறைவற்ற ரத்தம், உடைய ரத்தம் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம், உடைய ரத்தம் எங்களை மீட்டெடுத்த ரத்தம் அப்பா. அந்த ரத்தத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாய், அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் உடைய சரீரம் எங்களுக்காக பிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பரிசுத்தமான சரீரம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கூட கிடைக்காத எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை உணர்ந்து அதை நாங்கள் அற்பமா எண்ணாதபடி, புறக்கணிக்காதபடி, ஆயத்தமாகி அபாத்திரராக அல்ல பாத்திரவான்களாய் அதிலே பெற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. கிருபையிலே வளர வேண்டும். உம்முடைய மரணத்தை நினைவு கூறும்படியா நீர் செய்யும்படியாக கொடுத்த கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. எங்களை முழுவதுமா தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், தகுதிப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம். நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் பொழுது மேலான நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஒரு நாள் வரும், இந்த மேலான உயரமான உன்னதமான ராஜ்யத்திலே சுதந்திரிக்கக்கூடிய பங்கடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்திடனாமே, இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, வா கர்த்தர்